ஆரம்பமா ஆரம்பிச்சிருமா? ஆரம்பிச்சுல ஆரம்பிப்பா, கேட்டுக்கிட்டே இருக்க. அதான் என்னன்னா, எனக்கு திடீர்னு தளபதி காலைல எனக்கு ஒரு 6 மணிக்கு ஃபோன் அடிச்சிட்டாரு. அவருக்கு ஒரு வேலையே இல்லையா? எனக்கு தெரியல. உனக்கு ஃபோன் அடிக்கிறதா வேலையா? எப்பா பாரு ஃபோன் அடிச்சாரு புரியல எனக்கு. காலையிலே காட்டுங்க. நான் வேற ஃபோன் வச்சிருக்கேன், வெர்ச்சுவல்னு ஒரு ஃபோன் வச்சிருக்கேன். காஸ்ட்லி அதிகம் அந்த ஃபோன். அதுக்கு அடிச்சிட்டாரு காலைல 6 மணிக்கெல்லாம் அடிச்சுட்டு, பாத்தீங்களா என்னத்த பாத்தீங்களா, தேர்தல் வாக்குறுதியை பாத்தீங்களா, தளபதி வெளியிட்டீங்களா, என்னை ஏக்கம் வெளியிட்டீங்களா அப்படின்னு. இல்ல எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டு இருக்காரு, நீங்க அதை பாத்தீங்களா அப்படின்னு. அப்புறம் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். நாம ஸ்ட்ராங்கா பண்ணணும். எனக்கு கூட இருக்கவங்க மேல நம்பிக்கை இல்ல. ஸ்ட்ராங்கா எனக்கு கூட இருக்க ஜானோ புசியோ ஆதவோ நம்பிக்கை இல்ல. எனக்கு ஒரு அரசியல் கோமாளி வேணும் சார், இது அறிவாளி வேணும், ஒரு அடிமுட்டா மாதிரி சரி அடிமட்ட அரசியல்வாதி வேணும் அப்படின்னு அவர் என்ன கேக்குறாரு. என்ன ரெக்கமெண்ட் பண்ணாரா? நிறைய ரெக்கமெண்ட் பண்ணி கேட்டாரா? என்னையே கேக்குறாரு. உங்களே கேக்குறாரா? அரசியல் அறிவாளி தானே கேட்டாரு. அதான் என்னையே கேக்குறாரு. சரி 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 சரி, என்ன வேணும், என்ன சொல்லுங்க, என்ன வேணும், நான் போய் வீடியோ போடணும், எனக்கு வேலை இருக்குன்னு. இல்லங்க எனக்கு நீங்க தேர்தல் வாக்குறுதியை மட்டும் நீங்க எழுதி கொடுங்க அப்படின்னு. அதான் நீங்க தான் குழு வச்சிருக்கீங்களே, போயிருக்காங்களே, அப்ப அவங்க லூஸ் பசங்க, நீங்க எனக்கு வாங்கி கொடுங்க. இப்ப இவ்வளவு பெரிய மனுஷன் கேக்குறாருன்னா நம்ம செய்யணும், இல்லன்னா நமக்கு நன்றி விசுவாசம் எல்லாம் போயிரும்ல. எனக்கு பொதுவாவே எவனாவது யாராவது உதவி கேட்டாலே நான் தெரிச்சிருவேன். அப்ப இவர் இவ்வளவு பெரிய ஆளு கேக்குறாருன்னா நம்ம செய்யணுமே, என்ன செய்யறது, என்ன வாக்குறுதி சொல்லுங்க. அதாவது தளபதி தேர்தல் வாக்குறுதி அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தாரு. நான் முன்னாடியே பாத்துட்டேன். அதிமுக நீங்க தான் எழுதி கொடுத்தீங்களா எடப்பாடி கையை பிடிச்சு? வெளில சொல்லிட்டாருப்பா. சரி, தளபதிக்கு தெரியும் முக்கியமா. சரி சரி சரி, எழுதல, நம்ம கரெக்ஷன் நம்ம கிட்ட வந்துச்சு. அது எப்படி இங்க புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டு அங்க போய் மாமா வேலை பாக்குறீங்க? நீங்க பாக்குறீங்களா? அதாவது மாமா வேலை பாக்குறது தப்பு. அதாவது பாக்கலாம், மாமா வேலை பாக்கலாம், அது நானா மட்டும் இருக்கணும். புரியுதுங்களா? அப்ப ஜெகதீஷ் அது பெரிய மாமா பொழப்பு நாங்க ஓட்டணும்ல, அதனால கேட்டேன். சரி வாங்க, கம்மிங் டு பாயிண்ட் வாங்குங்க. என்ன வாக்குறுதின்னு கேக்குறாரு. நான் என் பக்கத்துல 2 பேரும் கேன மாதிரி கேனயமா இருக்காங்க, என் பக்கத்துல 2 பேரு. அவங்கள கூப்பிட்டு நான் அவங்ககிட்ட கேட்டுட்டு சொல்றேன். அந்த ஏதாவது பேசுவாங்க, கிருகிடுன்னு பேசுவாங்க, கேட்டு சொல்றேன்னு இருக்கேன். எனக்கு சில விஷயங்கள் தோணுச்சு, அதை நான் அவர்கிட்ட சொன்னதுக்கே அவர் மிரண்டு போயிட்டாரு. ஆன் ஸ்பாட்லயே சொல்லிட்டேன், நான் தேர்தல் வாக்குறுதி எல்லாத்தையும் முடிச்சு விட்டு வந்துட்டேன். அனைவருக்கும் மெட்ரோ ரயில் இலவசம் சென்னையில. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒத்துணும்ல, நீங்க கையை காட்டி போட்டு விடுங்கன்ட்டேன். அனைவருக்கும் மெட்ரோ ரயில் அப் அண்ட் டவுன் எல்லாமே இலவசம். சரி முடிஞ்சு. அப்புறம் வேற என்னன்னா, வீட்டுக்கு ஒரு காரு. ரிமோட் காரு இல்ல கியா காரு, 7 சீட்டர் காரு. ஏன்னா ட்ரிப்புக்கெல்லாம் போகணும்ல, சரி சரி, போயிட்டு வந்தா அதான் பண்ணணும் அப்படின்னு. சரி, நாங்க செப்டம்பர் மாசம் அந்த கார் எல்லாம் அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சிடணும். செப்டம்பர் மாசம் அரசாங்கம் 7 சீட்டர் போட் ஒண்ணு கொடுத்துரும், மாத்தி கொடுத்துரும். ஆமா, அந்த காரை கொடுத்தீங்கன்னா அதே நம்பர் பிளேட்ல உங்களுக்கு போட் ஒண்ணு கொடுத்துரும். போட் எங்க தளபதி வீட்டு வாசல் பண்ணி வைக்கிறதா? இல்ல அவங்கவுங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கலாம், எல்லாருமே ஆளுக்கு ஒரு போட்டை, ரேஷன் கார்டு இருக்கோ எல்லாருக்கும் போட்டுக்குள்ள போட்டை வச்சுட்டு நாங்க வெளில படுத்துக்கணுமா? ஏப்பா நீ இதாப்பா தொலைநோக்கு திட்டங்கிறது. செப்டம்பர் மாசம் போட்டு கொடுக்குறாங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல என்ன வரும்? மழை தான் வரும். அப்ப நீ எப்படி வேலைக்கு போவ? போன வருஷம் வரலையே. அது நல்லவங்க இந்த பூமியில இல்ல. எவனா புதுசா அரசியல் கட்சி தொடங்கி இருப்பான் அயோக்கிய பையன், அதனால மழை வராம இருந்தது. மழைலாம் வந்தது, வெள்ளம் வரல. ஆமா, அது சரி விடுங்க. அதாவது அப்ப போட்டை மாத்தி விட்டுறலாம் அப்படின்னு பிளான். சரி, இந்த ஜனவரி மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா போட்டை திரும்ப கொடுத்துட்டு சைக்கிள் கொடுத்துருவோம். சைக்கிள் எதுக்கு? பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் எல்லாம் உடம்பு சீக்கிரமா குறையும்பா, ஜிம்மு சொல்லிருக்காங்க. அந்த மாதம் எக்ஸசைஸ் செஞ்சோம்னா உடம்பு குறையும். அப்ப சைக்கிள் நாங்க திரும்ப கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றேன். அவர் பாருங்களேன், ஃபேமிலியோட உளவியலா பிசிக்கலா எல்லாத்துலயுமே கனெக்ட் ஆயிருக்காரு. நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் குடுக்கறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு ஒரு விசில், ஏதாவது ஒரு பிரச்சனைனா வீட்டுல இருந்து விசில் அடிக்கணும், வந்துடும், தளபதிக்கு சிக்னல் போயிடும். ஆமா, அப்புறம் எக்ஸாம் எல்லாம் மாத்திட்டோம். நம்ம எக்ஸாம் பக்கத்திலே புக் இருக்கும், அதை பார்த்தே எழுதுனா போதும். அமெரிக்கா சிஸ்டம் அப்படியா, அதை கொண்டு வரலாம் அப்படின்னு இருக்கோம். என்கிட்ட ஒரு என்ன, நாளைக்கு தளபதி படம் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோ, தமிழ்நாட்டுல எங்கேயுமே பிளாக்ல டிக்கெட் எடுக்க மாட்டாங்க. இப்படி ஒரு தேர்தல் வாக்குறுதி.
நல்லா இருக்குல்ல. பிளாக்ல விற்க மாட்டாங்க, Blackல விற்க மாட்டாங்க. கவுண்டர்லயே அதிகமா வைப்பாங்க. அது எப்படி வேணா வித்துட்டு போட்டோம், பிளாக்ல வைக்க மாட்டாங்க. இது நான்சிங்க, இது நான்சிங்க. வேணாம். இது வச்சுக்க, கடைசி தேவைப்பட்டா நான் எடுத்துக்கிறேன். கடைசியா அணில் எல்லாம் இதுக்குதான்ப்பா ஓட்டு போடுவாங்க, பிளாக்ல டிக்கெட் இல்லைன்னா. இல்ல அது இருக்கட்டும். நாம அடுத்து வர போறோம். அடுத்து பாருங்க, அவர் வந்து சொல்றாரு எக்ஸாம் எல்லாம் வந்து பார்த்து எழுதிக்கலாம் அமெரிக்கா மாதிரி சரி. அப்படின்னு சொல்றாரு. புதுசா ஒரு கொள்கையை கொண்டு வராங்க. அது எதுக்குன்னு தெரியும் என்ன, தலைவருக்கு தெரியும்ல அதோட கஷ்டம். பார்க்காம படிக்கிறது கஷ்டம் தெரியுமா ஒரு தெரியாதா? பாஸ்ட் அவுட் ஆன மாணவனுக்கு மட்டும்தான் அந்த வலி வேதனை தெரியுமா தெரியாதா? நம்ம கெடப்பாடி மாதிரி பண்ணுவாருப்பா, பெருசா பண்ணுவாருப்பா அவரு. அவர் அதுல இருந்து சொல்றாருயா, அவரு சாதாரணமான ஆள் இல்ல. அப்புறமா ₹1 கடன் இல்லாம ஸ்டேட்டை நடத்த போறாரு. ₹1 கடன் இல்லாம ₹1 வந்த உடனே மொத்த கடனையும் அடைச்சிடுறாரு. அவர் சம்பாரிச்ச பணத்துல இருந்து எல்லாத்தையும் அடைச்சிடுறாரு. ₹1 கடன் இருக்காரு. இல்ல அவரு என்ன சொல்லிட்டாருன்னா, அவர் தான் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு, நான் அண்ணாமலைனா நீ அசோக்கு, நீ என்ன செய்யற, உங்க அப்பாட்ட இருந்து காசெல்லாம் வாங்கிட்டு வந்துரு, சரி காசை எடுத்து நம்ம தமிழ்நாட்டு கடனை அடைச்சிருவோம், மொத்தமா அடைச்சிருவோம். நம்ம யாருக்காக வந்திருக்கோம், தமிழ்நாட்டு மக்களுக்கு தானே வந்திருக்கோம். கடனை அவங்களுக்காக தானே அடைச்சிருவோம். 9 லட்சம் கோடியை அடைச்சிடலாம், அதெல்லாம் அடைச்சிடலாம் அப்படின்ட்டு அடைச்சிட்டு நாம வந்து தனியா வந்து ஆட்சி செய்வோம் அப்படின்னு தளபதி முடிவு பண்ணிட்டாரு. சரி சரி சரி. இதுக்கு மேல என்ன வேணும், என்ன வேணும் சொல்லுங்க. தேவையில்ல. அப்ப டெல்லியில கடன் வாங்கியிருக்காங்களா? அது எது 200 லட்சம் கோடி டெல்லி கடனை வந்து தள்ளுபடி செய்யறாரு. தள்ளுபடி இவரே செய்யறாரு, தள்ளுபடி செய்யறாரு. இவர் வாங்கின கடனை இவரே தள்ளுபடி செய்யறாரு, அவரே பண்ணிக்கிறாரு. அது ஒரு பெரிய விசித்திரமான ஒரு தேர்தல் வாக்குறுதி. தனியா நிறைய வருது போலயா? அதுதான் நமக்கு வர்றது இல்லாம தனியா வருது போல. ஏதோ எனக்கு பேச்சு ரொம்ப இதா இருக்கு, தனியா ஏதோ வருது போல. அப்புறம் அவர் என்ன செய்யறாருன்னா, தேவைப்பட்டா நாங்க இந்திய கடனையே தள்ளுபடி செய்யறோம். இந்திய கடனை, ஆமா, உலக வங்கியில இருந்து வாங்கின என்ன கடன் சொல்லுங்க, நாங்க அதை வந்து ஒரு 6 மாசம் தான் டைம் கேட்டார். தமிழ்நாட்டு கடன் அடைச்சு ஒரு 6 மாசம்ல நாங்க இந்திய கடன் அடைச்சிருக்கோம். அடுத்த ஒரு 6 மாசம் கொடுங்க, ஒட்டுமொத்த ஸ்டேட்ல இருக்க எல்லா கடனையும் அடைச்சிடுறோம். இங்க இருந்தாலே போதும், இங்க அது போதும். தமிழ்நாடு சிஎம்மா இருந்துட்டு. ஆமாமா. அப்ப அந்த ஒரு படம் ஒண்ணு வந்துச்சுல, ஒரே ஒரு ஏரியால ஒரு கவுன்சிலர் நல்லா செய்யறாரு, அந்த கவுன்சிலர் அந்த தொகுதியவே நல்லா வச்சுக்கிறாரு, அப்பனா ஒரு ஸ்டேட் நல்லா வச்சுப்பாரு, தூக்கி கொடுத்துருவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டை கையில பிடிச்ச உடனே இந்தியாவே கைப்பிடிக்க போறாரு. அப்படியா? ஆமா, பண்ணலாம். போன மாசம் ஒரு நியூஸ் ஒண்ணு பாத்தேனே, வரி கட்டலன்ட்டு கோர்ட்ல போட்டு கொட்டுன்னு கொட்டினாங்களே. அது வரி கட்டணும்னு இல்ல, அவரு முன்னாடியே போய் வரி கட்டிட்டு வந்துட்டாரு. அவர் பில்லு வாங்க மறந்துட்டாரு, அதை அவன் ஏமாத்திட்டாங்க. அப்படியா? 10 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு 5 ரூபா தான் கணக்கு காமிச்சாராம். இல்ல அக்கௌண்டன்ஸ் அந்த பையன் நமக்கு தெரிஞ்ச பையன் தானே? தெரிஞ்ச பையன் தானே? ஏமா அது வேணாம், அது விடுங்க. சரி போக, என்ன 150 கோடி தானேங்க, சரி. அவருக்கு ஏமாந்துகிட்டு இருக்கிறதா அவரோட வேலையை. பாவம், அவருக்கு நல்ல மனுஷன், அவர் அப்படி ஆயிப்போச்சு, விடுங்க. அது மாதிரி நிறைய வாக்குறுதிகள் இருக்கு. சரி, பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பாதுகாப்புல அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒண்ணும் செய்யல. இல்ல எல்லா பெண்களுக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டுக்குள்ளே இருந்தா பாதுகாப்பா இருக்கும்ல. இத்தனை வருஷமா 2000 வருஷமா வீட்டுக்குள்ள இருந்தனாலதானே வெளில வராங்க. நவீனமா உள்ள இருக்காங்க வீட்டுக்குள்ள. பின்னோக்கி போதியா நாடு? இது நவீனமா வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, நவீனமா வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. வீடியோ பார்த்துட்டு. ஆமா ஆமா. அவங்களுக்கு ஏதாவது ஷாப்பிங் மால் ஏதாவது போகணும்னா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஆண்கள் எல்லாம் வீட்டுல இருக்கணும், பெண்கள் மட்டும் ஷாப்பிங் மால் போயிட்டு. ஏன் அது போயிட்டு அது டெலிவரி போட்டு வீட்டுல உட்காந்து வேண்டியதுனா? போயிட்டு தேவைப்படும் பட்சத்தில் மை டிவிக்குங்கிற மாதிரி ஷாப்பிங் டிவிக்குன்னு ஒரு ஆப் ஓபன் பண்ணி நல்லா தேவைப்படும் பட்சத்தில், அவ்வளவுதான். அதனால அப்படி வச்சுக்கலாம். ஆமா, அப்படி வச்சுக்கலாம். ரெண்டாவது, ஏதாவது ஒரு இனம் சுருங்கிருச்சுன்னா அந்த இனத்தை வளர்க்கறதா நம்ம தலைவரோட வழக்கம். அப்படி வந்து அவாக்கள் வந்து கொஞ்சம் சுருங்கிட்டாங்கன்னு அவர் கவலைப்படுறாங்க. சரி சரி சரி. அவங்களுக்கு மறுபடியும் ரிசர்வேஷன்ல இருந்து எல்லாத்தையுமே கொடுத்து அவங்கள கொஞ்சம் அழகு பார்ப்போம் அப்படின்னு அவங்களுக்குள்ள எண்ணம். அப்படி பண்ணலான்னு அவர் சொன்னாரு. சரி, நம்ம பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாவம், அவங்கள வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, இங்க அக்ரகாரத்தெல்லாம் புடிங்கிட்டு எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. திரும்ப நீங்க வாங்க, இந்தியாவுக்கே வாங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி சனாதன சங்கி அன்னைக்கே அடிச்சிருக்கணும். இல்லப்பா, இப்ப ஆட்சிக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்க, இப்ப அரசியல்வாதிக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்குல்ல. என்ன யூனிஃபார்ம் சொல்லுது? வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, காவி சட்டை, காவி வேட்டி கொடுத்துடலாம். எந்த கோயிலுக்கு மாலை போட்டுக்கிறீங்க? கொடுத்துடலாம். மாலை தான் போட வேணாம், கொடுத்துடலாம். ஏற்கனவே அந்த யூனிஃபார்ம் இருக்குப்பா யூபில, கொண்டு வந்துட வேண்டியதான் இந்தியா ஃபுல்லா. அதெல்லாம் பேசாதீங்க. அது மாதிரி அவர் நிறைய வச்சிருக்காரு. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. என்னது? அவங்களுக்கு வந்து படிக்கிறாங்க, 8வது வரைக்கும் படிக்கிறாங்க, அதுக்கு மேல அவங்களுக்கு படிப்பு வரலன்னா கஷ்டப்படாதீங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தா உங்க அப்பாவோட வேலையை போய் பாருங்க. குலக்கல்வி
நல்ல வேலை. இப்ப அப்பா நான் எங்க டேடி மாதிரி அவனு எத்தனை குழந்தைகள் ஏங்கிட்டு இருக்கு. இதே விஷயத்துக்கு இன்னொருத்தர் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காரு இங்க. இல்ல அவரெல்லாம் விடுங்க, இவர் புதுசா கொண்டு வராரு. அது மாதிரி செஞ்சிடலாம் சரி அப்படின்னு இருக்காரு. உங்க அப்பா என்ன வேலை செஞ்சாரு? எங்க அப்பா சினிமா எடுத்தாரு. இப்ப நான் சினிமாவில் நடிக்கிறாருல விஜய், அந்த மாதிரி நான் ஏதோ ஒண்ணு செய்வாங்க. உங்க அப்பா என்ன வேலை செஞ்சாரு? அது நான் சொல்ல மாட்டேன் வெளியே. சரி. அப்ப அந்த மாதிரி ஏதாவது பாருங்க. அப்ப விஜய் அப்பா என்ன செஞ்சாரோ அதே தானே விஜய் செஞ்சாரு. நீங்க முன்னேறலையா அப்படி நம்ம செஞ்சுக்கலாம், பண்ணிக்கலாம். சேனல் பிளாக் பண்ணி விட்டுரு. நான் எங்க அப்பா வேலைக்கு போறேன். நானும் போறேன். சந்தோஷம், சம்பளம் மிச்சம். கொத்தனார் வேலைக்கே போறேன். காசு வராது. சேனல்னா நீ நடுறதுல நிக்கிறோம் பாத்துக்க. ஆமா அது பரவாயில்ல, நான் வந்து பாத்துக்கலாம். நம்ம வந்து பிஸ்மி மாதிரி நானும் ஆயிடுவேன். அதனால இது மாதிரி வாக்குறுதி இருக்கு. வீடியோ வாக்குறுதி நல்லா பிடிச்சிருக்குன்னா நிறைய வாக்குறுதி வச்சிருக்கோம். சரி, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, பாத்துருவோம். சரி சரி. ஆமா. வணக்கம்.